எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். தன்னுடைய ரசிகர்களுக்கு கோரிக்கையை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சா? அதே ஏர்போர்ட், அதே பத்திரிகையாளர் சந்திப்பு. விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர், பத்திரிகையாளரை அவர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் செஞ்சாதான் சந்திப்புங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு போல. விஜய் பத்திரிகையாளர் சந்திக்காத வரைக்கும் சந்திக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சந்திச்சதுக்கு அப்புறம் விமர்சனம் வருது. இதை எப்படி நம்ம பாத்துக்கிடுறது? அடுத்தடுத்த கட்ட என்னுடைய மூவ் எப்படி இருக்க போதுங்கிறது பேசியிருக்காரா இல்லையே? ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு தன்னுடைய ரசிகர்களுக்கு. அந்த அட்வைஸ் வந்து தாவேகா, அதே போல நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, 3 கட்சிகளும் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இந்த இணைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கிறது உண்மைதான். அதிமுகவும் தாவேகாவோடு இணைவதற்கான ஒரு வேலையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்றாங்க. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாமக சமீப காலமாகவே உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இன்னைக்கு வந்து மாநாட்டினுடைய, அதாவது 11ஆம் தேதி சித்திரை மாநாட்டுக்கு 2 பாடல்கள், குறிப்பா டாக்டர் ராமதாஸ் அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தனித்தனியா பாடல் போட்டிருக்காங்க. பாமகவினுடைய மூத்த தலைவர்கள் வந்து நம்ம கட்சியினுடைய அங்கீகாரமே நம்ம இழந்திருக்கிறோம், குறிப்பா சொல்ல போனா இந்த பாஜகவுடைய கூட்டணிக்கு பிறகுதான் நம்ம வந்து நம்மளுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக டாக்டர் ராமதாஸ்ட தன்னுடைய அதிருப்திகளை தெரிவிச்சுட்டு வந்ததுதான் இன்னைக்கு பாமக இந்த மாதிரியான பிளவுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தை பயன்படுத்தணும் அப்படின்னுட்டும், ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தா நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் அப்படிங்கக்கூடிய அளவுலையும் இன்னைக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. மெயினா சொல்ல போனா சில ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகா அதே போல நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, 3 கட்சிகளும் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இந்த இணைப்பு நடக்குமா? இல்லை, இணைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கிறது உண்மைதான். அதிமுகவும் தாவேகாவோடு இணைவதற்கான ஒரு வேலையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்றாங்க. அதே நேரத்தில் அதிமுக கூட இப்போ பாஜக போனதுனால தாவேகா உள்ள வர முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. அப்போ பாமக, நாம் தமிழர் அந்த அந்த கூட்டணியும் வர்றதுக்கு, தாவேகா 3 சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஆசைப்படுறாங்க, சிலர் மூவ் பண்றாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு போர் ஒன்று போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அப்படிங்கும் போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே சேர்றது வந்து ஒரு கஷ்டம். நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்க எந்த காலத்திலையுமே நாங்க வந்து தனிச்சு தான் நிற்போம் அப்படிங்கிறது, இந்த தேர்தலையும் தனிச்சு தான் நாங்க நிக்கிறோங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. இனி அவர் கூட்டணிக்கு போறது அவருக்கு விழுகிற வாக்கே வந்து தனிச்சு நிக்கிறதுக்காக விழுகிற வாக்கு தான். கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அந்த வாக்குகளுக்கு விழுகாது. 8% வாக்கு வாங்கியிருக்கிறாருன்னா அந்த 8% ஆல்டர்னேட்டிவ் ஓட்ஸ் தான். பட் கூட்டணிக்கு போறது வந்து யாரு கூடயும் இல்லையா? தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழன் அப்படின்னு பார்க்கக்கூடிய திரு விஜய் கூட தான் போறாரு. தமிழருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த அரசியல் களத்துல டாக்டர் ராமதாஸோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கும் பேச்சுவார்த்தைக்கு தயாரா. அந்த தம்பியை தான் லாரில் அடிப்படி செத்து போனாரு. அது அப்ப சொன்னாரு, தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் வந்து கொள்கை ரீதியாகவே வந்து அவங்களுக்குள்ள என்ன ஒன்றும் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அவர் வந்து தமிழ் தேசியம்ங்கிறாரு, இவர் தமிழ் தேசியமும் திராவிடமும்ங்கிறாரு. அப்ப கொள்கை ரீதியாகவே முரணா இருக்கே, எப்படி இவங்க சேருவாங்க? சரி, எதையாவது ஒரு எதிர்ப்பில் ஒரு ஒற்றை புள்ளியில மைய புள்ளியில நிக்கிறாங்க. மத்திய அரசினுடைய எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புல வேணா ஒத்த புள்ளியில் நிக்கிறாங்க. மற்றபடி வேற எதுவும் பிரச்சனையின் அடிப்படையில் எப்படி சேர்ந்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது நாம் தமிழர் டிவிக்குங்கிறது அது ஒரு முடிந்து போன உறவு, உடைந்து போன கண்ணாடி. அது சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. தம்பிகளும் நண்பாக்களும் அடிச்சுக்கிட்டாங்க இப்ப. அதனால வந்து உடனேயாக களத்துக்கு போய் வேலை செய்யறதுக்கு சாத்தியம் கிடையாது. வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்களில் தேர்தலில் 2031 அப்படிங்கிற போறப்ப மனசு மாதிரி ஏதாவது சேரலாம். இப்போதைக்கு 2 பேரும் சேர்றது வாய்ப்பு இல்லை. அது தாவேகா டிவிக்கே, நாம் தமிழர் டிவிக்கே உள்ள பிரச்சனை. பாமகவினுடைய நிலைப்பாடு, பாமக தாவேகா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கு. ஆனா அதுல என்னன்னா, இப்ப அங்க உள்ளுக்குள்ள 2 குரூப்பா போயிட்டு இருக்கு. இப்ப ராமதாஸ் என்ன பண்றாரு, இந்த முழுநிலவு சித்திரை மாநாட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் அண்ணா அழைக்கிறார்னு ஒரு பாட்டு போடுறாரு. இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் என்ன பண்றாரு, ஐயா அழைக்கிறார்னு ஒரு பாட்டு போடுறாரு. இப்போ ஒரு கட்சியோடைய ஒரு நிகழ்ச்சி பாட்டுக்கே 2 குரூப்பா இருக்கு உள்ளுக்குள்ள.
இப்போ அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும் எல்லாருடைய ஃபோக்கஸ் இப்போ அங்கே தான் இருக்கு. இப்போ பாமகக்குள்ள 2 பிரிவாக இருக்கு. இந்த பிரிவை ஒரு சிலர் நாடகம்ங்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே பிளவு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளவு அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரணும் டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார், ஒரு சீனியர் தலைவர். தொடர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்க்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி அரசியல் பண்ணோம் ஒரு காலத்தில் அப்படிங்கும்போது அந்த பேரை வச்சுட்டு வந்திருக்கிறோம். திருப்பி பாஜக கூட்டணியோட போக முடியாது. பாஜக கூட்டணியோட போனால் அந்த கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அது பாமகவில் நீங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த வேலையெல்லாம் நடக்குது. நம்ம அங்கே வேண்டாம், நம்ம திமுக கூட்டணிக்கு வந்துருவோம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அங்கே வெளியே வரவே முடியாத அளவுக்கு அங்கே அவருக்கு சிக்கல் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ 2 பேரும் சேர்ந்து திருப்பி போய் ஒரே இதில் மாட்டிக்கிற வேண்டாம், கட்சி 2ஆக பிளவுபட்டு நீங்க ஒரு தனிச்சு ஒரு இயக்கமாக ரன் பண்ணுங்க, நான் ஒரு தனிச்சு ஒரு இயக்கமாக ரன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாஜக கூட்டணியிலும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி வந்து திமுக கூட்டணியும் போடுறதுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமாவை போடுறாங்க. இந்த 2 பிளவுக்குள்ள தாவேக்கா எங்க வரும்? அன்புமணி கூட போகுமா, ராமதாஸ் அவர்கள் கூட போகுமா? இப்போ அதுவே சிக்கல் இருக்கு. நீங்க கேட்ட எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு. 3 பேரும் சேர்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்படிங்கும்போது அது சாத்தியமே கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முந்தா நாள் பேசும்போது வந்து மக்களுக்காக இறங்கி எதை வேணாலுமே நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. எதை வேணாலும் மக்களுக்காக செய்யணும், மக்கள் நலனுக்காக நான் வந்து திமுக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக நான் பாஜக அதிமுக கூட்டணியில இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, தாவேகா அதிமுக கூட்டணி இது மட்டும் இருந்தா இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிமுக பாஜக அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படி போய் சேருவார்? இப்ப பேச்சுவார்த்தை எடப்பாடி நடத்தணுமா, அமித்ஷா நடத்தணுமா? கூட்டணி பேச்சுவார்த்தை. இவனுடைய கொள்கை எதிரிட்டாரு பாஜகவை. கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவோட எப்படி கூட்டணி வைப்பாரு? அது வாய்ப்பே இல்லை. ஆனா அதிமுக அது ரொம்ப விரும்புது. அதிமுக என்ன நினைக்குதுன்னா, ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்க. மாவட்ட செயலாளர் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லிருக்காங்க, இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம், பாஜக கூட்டணி மறுபரிசீலனை பண்ணுங்க, டிவிக்கு மற்ற மாதிரி கட்சிகளை சேர்ந்து புதுசாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுவோம், அது சக்ஸஸ்ஃபுல் அணியாக இருக்கும், நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சில அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே விடாப்பிடியாக அங்கே சில கிடுக்கு புடியில் மாட்டிருக்கிறாங்கிறதா உண்மை. ஆனால் அதிமுக பெரும்பாலானவர்கள் ஆசைப்படுறாங்க டிவிக்கு கூட்டணி உள்ளே வரணும் அப்படின்னு. பட் அது வந்து டிவிக்கு எப்படி வரும்? கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு திருப்பி அந்த கட்சியோட எப்படி கூட்டணி வைப்பாங்க? நேர் எதிரான முரணா இருக்கு. அதனால அது வாய்ப்பு இல்லை. ஆசைப்படுறாங்க, அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்குது, முயற்சி பண்றாங்க, எல்லாம் இருக்கு. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நடந்தாலும் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதான் சிக்கல். காலப்போக்கில் நடக்கலாம், இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மதுரை விமான நிலையத்திலிருந்து கொடைக்கானல் ஷூட்டிங்காக திரு விஜய் அவர்கள் போறாரு அப்படிங்கும்போது ரசிகர்கள்லாம் காலையிலேயே விமான நிலையம் போயிட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். தன்னுடைய ரசிகர்களுக்கு கோரிக்கையை வச்சிருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர்லயே வைத்த கோரிக்கையை இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாகவும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளரே சந்திக்காத அஜித் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாரு ஏர்போர்ட்ல. அதே ஏர்போர்ட், அதே பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ ஒருத்தர் செஞ்சாதான் பதிலுக்கு செய்வாரா அப்படிங்கிறது இருக்கு. அஜித் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர். பத்திரிகையாளரை அவர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் செஞ்சாதான் சந்திப்புங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு போல. அது அந்த சந்திப்புமே அந்த கூட இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்றாரு. நீங்க என் பின்னாடி வராதிங்க, நான் ஷூட்டிங்காக போறேன், பர்சனல் வேலை அப்படிங்கிறாரு. பட் அதை வந்து ஒரு ட்விட்டர்லயோ ஒரு வீடியோவோ கூட போட்டிருக்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்பை இதுவரைக்கும் சந்திக்காத பத்திரிகையாளர் சந்திப்பை இப்ப சந்திச்சு ஏர்போர்ட்லேயே பேசணுங்கிற விஷயங்கிறது வந்து விஜய் அஜித் பண்ணாரு, நம்மளும் பத்திரிகையாளர் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா விஜய் பத்திரிகையாளர் சந்திக்காத வரைக்கும் சந்திக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சந்திச்சதுக்கு அப்புறம் அஜித் சந்திச்சதுனால சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி நம்ம பார்த்துக்கிடுறது? இல்ல, எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் எதற்காக பத்திரிகையாளர் சந்திச்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு பூத் கமிட்டி மாநாட்டை பற்றின விளக்கம் கொடுத்துருக்காரு, இல்லை பத்திரிகையாளர் சந்திச்சு 2026 தேர்தலை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, இல்லை அடுத்து எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி என்னங்கிற விளக்கம் கொடுத்துருக்காரு, இல்லை பத்திரிகையாளர் சந்திச்சு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை பிரகடனப்படுத்திருக்காரு, இல்லை 26 தேர்தலில் நாங்கள் எப்படி போக போகிறோங்கிறத பேசியிருக்காரு, இல்லை அடுத்தடுத்த கட்ட என்னுடைய மூவ் எப்படி இருக்க போதுங்கிறத பேசியிருக்காரா? இல்லையே. ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு தன்னுடைய ரசிகர்களுக்கு. அந்த அட்வைஸ் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கலாம், அப்படி வீடியோவை போட்டிருக்கலாம். அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பா இப்போ இவ்வளோ நாள் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்னு கேட்டால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு நடந்திருக்கு, எதுக்காக பயன்படுத்திருக்காருங்களா பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த சந்தேகம் வருது.
முதல் நாள் அஜித் பேசுறாரு, அடுத்த நாள் இவரும் பேசுறாரு. அப்படிங்கும்போது அதற்குள்ள ஒரு பழைய நடிகராக இருந்த போட்டி இன்னும் தொடருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே வருது. உங்களுடைய நேரத்துகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட விக்ரமன், வணக்கம்.